நம் பிறப்பே ஒரு வெற்றி தானே! இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் அளவியல் டிஎன்பிஎஸ்சி ப்ரீவியஸ் இயர் கொஷின் ஒன்று சால்வ் பண்ண போகிறோம். அளவியல்னாவே கஷ்டம். ஃபார்முலாலாம் மனப்பாடம் பண்ணணும்னு நினச்சிட்டு இருப்பீங்க. ஒரு சில ஃபார்முலாஸ் இருக்குது, அதை நீங்கள் மெமரி பண்ணிட்டா ரொம்ப ஈஸி. அளவியல் தான், ஓகேங்களா? சரி, இப்போ இந்த கொஷின் சால்வ் பண்ணிடுவோம். ஒரு கனசதுர வடிவ நீர்த்தொட்டியானது, அப்போது என்ன ஷேப் கொடுத்துருக்காங்க? கனசதுரம்னு சொல்லிட்டாங்க, ஓகேங்களா? கனசதுரம்னு சொல்லிட்டாங்க. ஒரு கனசதுர வடிவ நீர்த்தொட்டியானது 8000 லிட்டர் நீர் கொள்ளும் எனில், அப்போது 8000 லிட்டர் நீர் கொள்ளும் அப்படின்னா கன அளவு சொல்லியிருக்காங்க. கன அளவு 8000 லிட்டர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எனில் தொட்டியின் பக்கத்தின் நீளத்தை மீட்டரில் காண்கின்றாங்க. அப்போது அந்த தொட்டியோட ஒவ்வொரு பக்கத்தோட அளவு எவ்வளோ அப்படின்னு கேட்குறாங்க. அந்த அளவு நீளத்தில் எவ்வளோன்னு கேட்குறாங்க, ஓகேங்களா? சால்வ் பண்ணிடுவோம். இப்போ இது ஒரே ஒரு ஃபார்முலா தான் நம்ம தெரிஞ்சுக்கணும். கன அளவுன்னு கொடுத்துருக்காங்க. கன அளவோட ஃபார்முலா என்னன்னு தெரியணும். கனசதுரத்தின் கன அளவோட ஃபார்முலா என்ன அப்படின்னா ஏ கியூப், ஓகேங்களா? இதுதான் ஃபார்முலா. அப்போது ஏ கியூப் தான் என்னன்னு கொடுத்துருக்காங்க நம்மளுக்கு? 8000 மீட்டர்னு கொடுத்துருக்காங்க. நம்மளுக்கு ஆன்சர் எதில் கேட்டிருக்காங்க? மீட்டரில் கேட்டிருக்காங்க. ஸோ மீட்டருக்கு மாற்றணும் அப்படின்னா ஏ கியூப் இஸ் ஈக்குவல் டு 8000 வகுத்தல் 1000. இதுதான் ப்ரொசீஜர். லிட்டரை மீட்டராக மாற்றணும்னாவே 1000ஆல் வகுத்தணும். எது கொடுத்தாலும் 1000ஆல் வகுத்தணும். அப்போது இந்த 3 0 கேன்சல் ஆயிடுச்சுன்னா ஏ கியூப் தான் 8, ஓகேங்களா? ஆனால் என்ன கேட்டிருக்காங்க? பக்கம்னு கேட்டிருக்காங்க. நம்மள ஏ தான் ஃபைண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. அது என்ன அப்படின்னா ஏ கியூப் கொடுத்துருக்காங்க. இதுக்கு கியூப் எடுத்தால் ஏ கிடச்சிரும். அப்போது ஏ ஈக்குவல் டு 2 நம்ம போட்டு பார்த்தா கூட 2 × 2 × 2 ஈக்குவல் டு 8. அப்போது 2 மீட்டர் ஆன்சர் கிடச்சிரும். ஆன்சர் 2 மீட்டர்.